ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடம் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நமது ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத பெரியாண்டவர் அருள் ஆலயத்தின் பொங்கல் பண்டிகை விழாவுடைய பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இது சென்னையில் நம்ம இருக்கிறதுனால நம்ம கோவிலில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒரு பாரம்பரியமாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு அமைப்போடு நம்ம இந்த பொங்கல் பண்டிகைக்கான விழாவை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாணம் போட்டு மொழுகி அதில் வண்ண வண்ண கோலங்கள்லாம் இட்டு அதுக்கு பிறகு பாரம்பரியமாக மண் அடுப்பில் மண் பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் நமது வழக்கம். அந்த வகையில் சூரிய நாராயணனுக்காக சூரிய உதய தொடக்கத்தின் போது பொங்கல் நம்ம வைக்கிற வழக்கம் நம்மளுக்கு எப்பவுமே. அதை காரணம் கொண்டு இந்த முறை நம்ம அதே போல் இந்த பொங்கலை வச்சிட்ருக்குறோம். இந்த பொங்கல் பண்டிகையானது யாராலையும் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுடைய சொந்த மண்ணுக்கு சென்று தன்னுடைய உறவினர்களோட எந்தெந்த உறவுகளை நம்ம நீண்ட நாள் சந்திக்காமல் இருந்தோமோ அந்த உறவுகள் எல்லாம் வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 வருடத்துக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை. ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு தமிழர்கள் பல நாடுகளில் போய் வெளியே வேலை செய்கிறாங்க. அந்த வெளியே சென்று வேலை செய்யக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தன்னுடைய குடும்பத்தை மறந்து சொந்த பந்தத்தை மறந்து பிள்ளை குட்டிகளை மறந்து இந்த நாள் கிழமை பொங்கல் பண்டிகை இதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கும் அவங்க எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னைக்காவது இந்த 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீவ் கிடைக்கிறவங்கலாம் வருகின்ற வேலையில் பொங்கல் பண்டிகை இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த பண்டிகை அந்த நபருக்கு இருக்க முடியாது. அதாவது ரொம்பவும் குடும்பத்தை விட்டு தனிமையில் பிரிஞ்சு இருந்து வாடி குடும்பத்துக்காக உழைத்து இருக்கக்கூடிய ஒரு நபர் வீட்டுக்கு வராரு அந்த நாள் அப்படின்னா அந்த ஒரு பண்டிகை எவ்வளோ ஒரு சிறப்பான பண்டிகையாக இருக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒரு உறவு சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தோம் இந்த பொங்கல் பண்டிகை கூட நம்ம சந்திச்சுக்கிறோம். அப்போது ஒரு உன்னதமான பண்டிகையாக உறவுகளோட உள்ளம் கலந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் நம்மளுடைய தமிழர் திருநாளான தை திருநாள் பொங்கல் பண்டிகை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த பொங்கல் எல்லாருக்குமே தெரியும். பொங்கல் பண்டிகை யாருக்காக வைக்கிறோம்னா முதல்ல சூரிய நாராயணனுக்காக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற சூரிய பகவானுக்காக நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உழவர்னா யாரு? நம்மளுக்கு தினசரி அன்னம் கிடைக்க அயராது பாடுபடுபவர் உழவர். அந்த உழவருக்காக உழவர் திருநாளாக இதை நம்ம வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இது வரைக்கும் அறுவடை செய்த அரிசியை கொண்டு பொங்கல் வைத்து சூரிய நாராயணுக்கு முதல்ல நம்ம வழிபாடு பண்ணிட்டு உழவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு கால்நடைகள், ஏன்னா கால்நடைகள் பெரிதும் ஒரு உதவியாக இருக்கிறது. அந்த உழவு தொழிலுக்கு ஒரு பெரிதும் உதவியாக இருக்கக்கூடியது கால்நடைகள். அந்த கால்நடைகளுக்கு ஒரு மரியாதை செய்யணும், அவங்களையும் தெய்வத்தை நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்மளுடைய இந்த விழாவை நம்ம கொண்டாடுவோம். இப்போது எனக்கு ஒரு சந்தோஷமான தருணம். இந்த தருணத்தில் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கின்ற நேரம் இதை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பொங்கலை உங்களோட நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். மேலும் நம்ம வழிபாட்டு முறை எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களோ அல்லது கமெண்ட்ஸோ இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.